ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மு கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ண போகிறேன். அது சிக்கன் மோமோஸ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மைதா எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா டைட்டாக பசையலாம். இதில் உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இப்போது அந்த மாவில் வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா மிக்சியில் இந்த அளவுக்கு நம்ம பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதில் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பல்லாரியை ஆட் பண்ணிக்கலாம். பல்லாரி நல்லா நைஸாக பொடியாக இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பொடிசாக வெட்டி எடுத்து வச்சுக்கிடணும். தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. அடுத்து மல்லித்தழையை நல்லா பொடிசாக வெட்டி எடுத்து வச்சுக்கிடுங்க. அப்புறமா உப்பு ஆட் பண்ணணும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். எதுக்காக நம்ம நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ணுறோம்னா இந்த கறி நல்லா வெந்து வர்றப்போ நல்லா லேசாக லகுவாக இருக்கும். அதனால தான் நல்லா பிசைஞ்சு இந்த அளவுக்கு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம அந்த மாவில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணலாம். பாருங்கள், நல்லா மசிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு ரெடி பண்ணியாச்சு. வெறும் தண்ணியில் ஊற்றி நல்லா பசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பசைஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். இதை ஒவ்வொன்றையாக நம்ம தேய்ச்சிட்டு வந்துடலாம். சின்ன சின்ன உருண்டையாக போட்டு தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம பசைஞ்சு வச்சுருந்த மாவை இந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த உருண்டையை நம்ம இப்படி கொஞ்சம் திக்காக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு சப்பாத்திக்கு நம்ம உருட்டி எடுத்து வைக்கிற மாதிரி கொஞ்சம் திக்காக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம சைஸுக்காக ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸை வச்சு இப்படி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த சிக்கனை ஸ்டஃபிங் உள்ளே எடுத்து வைப்போம். அதை நம்ம மோமோஸ் மாதிரி ரெடி பண்ணுவோம். இப்படி கவர் பண்ணி பெர்ஃபெக்டாக அந்தளவுக்கு வரலனாலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணுறேன். இந்த அளவுக்கு மோமோஸ் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதை இப்படி எடுத்து வச்சுக்கலாம். அதே போல் நீங்கள் பண்ணி பார்க்க உங்களுக்கு வந்துடும். கொஞ்சமாக சிக்கன் ஸ்டஃபிங் அது உள்ளே வச்சு இப்படி ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும். கவர் பண்ணிவிட்டு நல்லா இந்த அளவுக்கு
நல்லா இப்படி இப்படி நல்லா ப்ரெஷ் பண்ணி தேய்ச்சி கவர் பண்ணி வைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு கையில் பண்ண முடியலன்னா, அந்த மாதிரி ஷேப் வரலன்னா, இந்த மாதிரி மோமோஸ் பண்ணுற அச்சு வந்து கடைகளில் கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கி அந்த மாதிரி வச்சு அது உள்ளே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சிக்கனை வைக்கணும். இந்த ஸ்டஃபிங் இது உள்ளே வச்சு இப்படி மூடிடணும். மூடி மீதி உள்ளதை இப்படி எடுத்துடணும். அந்த அச்சில் இந்த அளவுக்கு ஷேப் வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டீம் பண்ணிடலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக எல்லா இதுலேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறோன்னா, நம்ம ஸ்டீம் பண்ணும்போது அதில் ஒட்டிட்டு இருக்கக்கூடாது. அதனால் இந்த அளவுக்கு இட்லி சட்டியில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டீம் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுக்கலாம். நம்ம மோமோஸுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணுறோம். சாஸ் இல்லாட்டி சட்னின்னு கூட சொல்லலாம். வாங்க எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு 6 தக்காளி எடுத்து அதை நம்ம வேக வைக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வேக வைக்கலாம். இப்போ நம்ம இது கூட ஒரு 7-8 வரமிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டு ரெண்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. அது மேலே உள்ள இந்த ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இந்த வேக வச்ச இந்த தக்காளியோட நம்ம கொத்தமல்லி தலையோட காம்பு கொஞ்சம் போடணும். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. சுவையான தக்காளி சாஸ் ரெடி. இப்போ நம்ம சோமோஸு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். அழகாக வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மோமோஸை எடுத்துக்கலாம். சுவையான சிக்கன் மோமோஸ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மோமோஸை நம்ம அப்படியே இந்த சட்னியில் சாஸில் தொட்டு அப்படியே சாப்பிட்டா அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ள ஸ்டஃபிங் சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. குழந்தைங்க முதல் பெரியவங்க வர விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வர்ற உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. திடீர்னு உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்துக்காரங்க வந்தால் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.